என் ஆட்சியில் ஒரு குழந்தை கூட பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். தாய் உள்ளத்தோடு முதல்வர் அறிமுகம் செய்த திட்டத்தை முதலில் கொண்டு வந்து சேர்த்தவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நமது அமைச்சர் அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான். இதே பகுதியில் ஆதிமூலம் என்ற பள்ளிக்கூடத்தில் செப்டம்பர் 15, 2022 அன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே முதலில் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்திய பகுதி உங்கள் பகுதி என்பதை நீங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். எதிரணியில் இருப்பவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு அண்ணன் PTR அவர்கள் வெல்வார் அப்படின்ற உறுதி எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் இப்ப நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். வரிசையா எல்லா வீடுமே உதயசூரியன் தான் அப்படின்னாங்க. திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு, இல்ல மதுரை மத்தியில் வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் விலைக்கு வாங்க பாக்குறாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. எப்போதும் இந்த பகுதியில் ஒரு அரசியல் தெளிவு இருக்கும். நீங்க எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு அரசியல் தெளிவு மிக்கவர்கள்னா, தொடர்ந்து 2 முறை அண்ணன் PTR அவர்களுக்கு வாக்களித்த போதே மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி எவ்வளவு அறிவாளிகளை பெற்றிருக்கிறது, எவ்வளவு தன்மானம் மிக்கவர்களை பெற்றிருக்கிறது நமக்கு தெரியுது. படித்து பட்டம் பெற்று இந்தியாவில் தலை சிறந்த அறிவாளிகளில் ஒருவராக, தமிழ்நாட்டின் அறிவு முகமாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவு முகமாக, இந்தியாவே யார் அவரு இந்த போடு போடுறாருன்னு திரும்பி பார்க்கக்கூடிய மனிதரோடு தான் மத்திய தொகுதி நிற்குமே தவிர, ஏதோ படம் நடிச்சாராம், படம் எடுத்தாராம், நான் என்னவே முதுக தட்டிக்கிறேன், அவர் எடுத்த படத்தையும் நான் பார்த்ததில்ல, அவர் நடித்த படத்தையும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னு கேட்டா, இவங்களுக்கு ப்ராஜெக்ட்மா, இயக்குனர்களுக்கு ப்ரொடியூசர்லாம் காசு கொடுத்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. மதுரை மத்திய தொகுதியில் 30 நாள் ப்ராஜெக்டை கொடுத்து பிஜேபி அனுப்பியிருக்கு. போப்பா அதான் உனக்கு ப்ராஜெக்ட்னு 30வது நாள் முடிஞ்ச பிறகு ஓடிடுவாரு, அடுத்த படம் எடுக்க போயிடுவாரு. ஆனால் இந்த மனிதர் வெயிலோ மழையோ கொரோனாவோ உங்களோடு தான் நிற்பார். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரைக்கு தான், கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு தான், இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் மேம்பாலம் மதுரைக்கு தான், இங்க இருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய டைடல் பார்க் மதுரைக்கு தான், இருக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாம் மதுரைக்கு தான்னா, ஏன் மதுரைக்கு எல்லா வளர்ச்சியும் வருது? சும்மா வந்துருமா? முதல்வர் கொடுப்பதால் மட்டும் வந்துருமா? முதல்வர் கொடுப்பதை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை, ஒரு அமைச்சர் தேவை, அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கன்னு உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காரு. இந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு வாசிக்க தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. என்ன செய்தார் என்று கேட்கக்கூடிய உரிமை உட்கார்ந்து கேட்கக்கூடிய இந்த பகுதியின் மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர வெளியூர் வேசக்காரர்களுக்கு கிடையாது. எந்த முகத்தோடு எந்த தகுதியோடு அதிமுக நம்ம கிட்ட வராங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அதிமுக இதே மதுரை மாவட்டத்துல தொகுதிகள்ல எம்எல்ஏ இருக்காங்க. ஆகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு உங்க தொகுதி மதுரை மாவட்டத்துல, பயங்கரமான அறிவியல் விஞ்ஞானி. அவர் பிறக்கிறப்பே டார்வின் தியரி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தெர்மோகாலை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் தொகுதிக்கு போய் பாருங்க என்ன வளர்ச்சி வந்திருக்குன்னு பாருங்க. நான் இங்க இறங்கி நடந்து வரதுக்குள்ள 500 மீட்டருக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொடுத்தவர் அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். 500 மீட்டருக்கு ஒண்ணு. இந்த மேடைக்கு பின்னாடி கல்வெட்டு இருக்கு. ஏழை எளிய விளிம்பு நிலை கூலி தொழிலாளிகளுக்கு சுயமரியாதையை கொடுத்தது மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம். இதை விரிவுபடுத்துவதற்காக ஒருத்தருடைய மாஸ்டர் பிரைன் தேவைப்பட்டுச்சு. அந்த மாஸ்டர் பிரைன் யாருன்னு கேட்டா, காலை உணவு வருகிற போது, புதுமை பெண் வருகிற போது, நான் முதல்வன் வருகிற போது இவர்தான் நிதித்துறை அமைச்சர் என்று சொல்லத்தக்க வகையிலே அண்ணன் PTR அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். இப்ப நீங்க சீர்தூக்கி பாருங்க. எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்கிற ஒருத்தவங்களும் 5 வருஷத்துக்கு உங்களை பார்த்துக்கிற ஒருத்தரையும் நீங்க சரிசமமா வைக்க முடியுமா? நான் ஏதோ வரேன், எப்பயோ உங்க கூட்டத்தில் பேச வரேன், கூட்டத்தில் பேச வரப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு சால்வையை போட்டுட்டு போயிடுறேன். இந்த சால்வையை போட்டுட்டு போன நானும் 5 வருஷமா உங்க தொகுதியிலேயே உட்கார்ந்து உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒன்னா 1000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அண்ணன் PTR தான் மதுரை மத்திய தொகுதியில் வெல்கிறார். என்ன உறுதியோடு சொல்லுகிறோம்னா, எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் இந்த மக்களை விலை பேச முடியாது. இவர்கள் தன்மானம் மிக்கவர்கள். நிதி தட்டுப்பாடா இருக்கே, உங்க தொகுதியில என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப ஒரு மனிதர் சொன்னார், நான் படித்த கல்வி
எனக்கு அத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகள் மூலமாக CSR ஃபண்டை வாங்கி மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவை தருவேன் என்று தந்தவர் அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். 5 நாட்களில் தேர்தலை வைத்துக்கொண்டு கருப்பு சட்டையோடு ஒன்றியத்தை எதிர்த்து போராடியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே அன்றைக்கு கருப்பு சட்டையோடு அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரை மண்ணில் தொகுதி மறுவரைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த முறை போடுற வாக்கு, நம்ம பிள்ளை படிக்கணுமா வேண்டாமா, பெண்கள் உருப்படணுமா வேண்டாமா, ஆண் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கணுமா வேண்டாமா, தமிழ்நாட்டில் கலவரம் நடக்காம இருக்கணுமா வேண்டாமா, மதுரையை BJP-இடமிருந்து காக்கணுமா வேண்டாமா என்ற தேர்தல். இந்த தேர்தலில் திமுக உதயசூரியன் அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை தவிர யாருக்கு வாக்களித்தாலும் அது BJP-க்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு வாக்களிப்பதற்கு சமம். பரம்பரை அதிமுக காரங்க கிட்ட போய் சொல்லுங்க, நிக்கிறவர் அதிமுக காரே இல்ல. 6 மாதமாக மதுரை மத்திய தொகுதியில் வீதி வீதியாக அல்ல, வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கக்கூடியவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நிறைய செய்திகளை சொல்லிட்டேன், கடைசியா உங்ககிட்ட கேள்வி கேட்டு முடிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 தந்த சின்னம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 தர இருக்கக்கூடிய சின்னம், புதுமை பெண் 1000 தந்த சின்னம், புதுமை பெண் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம், நம் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் பறப்பதற்கு நான் முதல்வன் தந்த சின்னம், தமிழ்நாட்டில் மதுரையை அறிவு முகமாக மாற்ற கலைஞர் நூலகம் தந்த சின்னம், இங்கே வேலுநாச்சியார் மேம்பாலம் தந்த சின்னம், கீழடி அருங்காட்சியகம் தந்த சின்னம், ஆகச்சிறந்த அறிவு முகமான அண்ணன் PTR அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சின்னம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய சின்னம், பாசிச BJP-யை விரட்ட வாக்களிக்க வேண்டிய சின்னம், அடிமை அதிமுகவை விரட்ட வாக்களிக்க வேண்டிய சின்னம். வாக்களிப்பீர் உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகத்தான வாய்ப்பை 2 முறை நீங்கள் எல்லாம் அளித்ததுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பெற்றவன். ஒரு நாள் ஒரு ரூபா நான் வாக்குக்கு கொடுக்கவில்லை. இருந்தாலும் 2 முறை தமிழ்நாட்டிலேயே பெருமையோடு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். சட்டமன்றத்தில் முதல் முறை எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தபோது பொதுக்கணக்கு குழு மற்றும் பல சிறப்பு வாய்ப்புகள் தலைவர் அளித்தார். அதையும் என் தொகுதியில் செய்யும் பணியையும் இணைத்து எனக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒன்று என்ற விருது அளித்தார்கள். 2வது முறை அமைச்சராக நம் ஆட்சி அமைந்தபோது எங்கள் தலைவர் வாய்ப்பளித்தார். எனக்கு நிதித்துறை ஒதுக்குவது ஒரு பெரிய புரட்சி. ஏனென்றால் சாதாரணமாக இந்திய நாட்டு வரலாற்றில் எந்த மாநிலத்திலையும் சரி, ஒன்றியத்திலும் சரி, ஒன்று மூத்த அரசியல் தலைவருக்கு தான் அந்த முக்கியமான துறை ஒதுக்கப்படும். இல்லை, முதலமைச்சரே நிதித்துறையை அவர் புறம் வைத்துக்கொள்வார். பேரறிஞர் அண்ணா நிதித்துறையை வைத்திருந்தார். தலைவர் கலைஞர் 3 முறை நிதித்துறை அவரே வைத்திருந்தார். பிறகு இறுதியாக பேராசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களுக்கு அளித்தார். அந்த வரலாற்றின் அடிப்படையில் எனக்கு நிதித்துறை அளித்தது ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. அதற்கு நான் நன்றி கூறும் வகையில் நான் சட்டமன்றத்திலே கூறினேன், 2 ஆண்டுகளில் நான் 20 ஆண்டுகளில் கொண்டாடாத மாற்றத்தை கொண்டாந்து அதன் விளைவாக வரலாற்றில் இல்லாத நிதிநிலை சிறப்பித்தது இந்த 2 ஆண்டுகள். அதற்கு முழு காரணம் என் தலைவர். ஏனென்றால் என்னை அரசியலுக்கு அழைத்தவர் என் தலைவர், எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பளித்தவர் என் தலைவர், எனக்கு அமைச்சராக வாய்ப்பளித்தவர் என் தலைவர், எனக்கு அறிவுரையும் ஊக்கமும் கொடுக்கிறவர் என் தலைவர், குறிப்பாக என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறவர் என் தலைவர் என்று கூறினேன். என் தலைவர்
இன்னும் பல திட்டங்கள், பல அதிசயங்கள் வர இருக்கின்றன. அதற்கு தான் திராவிட மாடல் 2.0 என்று கூறியிருக்கிறார். முழுமையாக நான் நம்புகிறேன், நீங்களும் நம்ப வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செஞ்சு காட்டிருக்கிறோம், சும்மா வாயில வட சொல்லல. ஒரு புறம் முன்னேற்றம், ஒரு புறம் வளர்ச்சி, ஒரு புறம் மக்கள் வாழ்க்கை முறையில் ஒரு ஒரு புது ஒளி, மற்றொரு புறம் ஜனநாயகத்தை சிதைத்து சட்டமைப்பை உடைத்து சர்வாதிகாரத்தை தினமும் திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளுடைய பண்பு, மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் பாதுகாப்பு மற்றும் இன்னும் நீடிக்க வேண்டிய ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க கடமை. அந்த கடமையும் நான் கூறுவேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கழகத்துக்கு தான் அந்த திறன் இருக்கு, அது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் மதுரை மத்தியில் எனக்கும் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் வாக்களியுங்கள். உங்களுக்கு பணி செய்ய எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று கேட்டு இங்கே வந்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மதுரை மத்தி சட்டமன்ற தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும்.